பாண்டியஸ்டர் சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம சக்திவேல் இருந்துட்டு, நாங்க உங்களுக்கு பெரிய ஒரு துரோகத்த பண்ணிட்டோம். எங்கள மன்னிச்சிடுங்க. முக்கியமா என்ன மன்னிச்சிடுங்க. ஏன்னா, நான் பண்ண ஒரே ஒரு காரியத்தினால தான் நீங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சக்திவேல் இருந்துட்டு பாண்டியன் கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. நீங்க எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? ஏதோ எங்கள பழி வாங்குறதா நெனச்சு அந்த வார்த்தைய சொன்னீங்க. ஆனா, இவங்க அதை விட கேவலமா இருந்திருக்காங்க. இத்தனை நாளாக அந்த வீட்டு பொண்ணு எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி நாங்கள் பார்த்துக்கிட்டோம். ஏன் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு ஒரே ஒரு வார்த்தையை கேட்டதுக்காக எங்களை வரதட்சணை பண்ணி கொடுமை பண்ணதுனால இவங்கள வேலைக்கு போக சொல்லி நான் கட்டாயப்படுத்தினேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி எங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு அவங்க வேறு உங்களை பஞ்சாயத்து கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிடுறாங்க. 2 பேரும் மாறி மாறி மன்னிப்போம் நன்றியும் சொல்லிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாக்கியம் இருந்துட்டு எங்கள் எங்களை நீங்கள் நல்லா பழி வாங்கிட்டீங்கல்ல, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். என் பொண்ணு 2 குடும்பமும் சேர்ந்து இந்த ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்கள, இப்போவும் சொல்கிறேன், மரியாதையாக என் பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுங்க. இல்லாட்டி உங்களை மறுபடியும் அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்லி இதை கேட்ட உடனே பாண்டியன் இருந்துட்டு, நீங்களும் எங்களை என்னென்னமோ பண்ணணும்னு நினச்சிங்க. ஒரு நாள் ஜெயிலில் இருக்க வச்சிங்க. ஆனால் மறுநாள் தப்பு செஞ்சவனுக்கே தண்டனை கிடச்சிருச்சு. பார்த்தீங்களே, தப்பு செய்யாத நான் வெளியில் நிற்கிறேன் அப்படி சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்கு.